கவனிங்க, மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் முதலாம் தவணை பரீட்சைன்ற பகுதி உண்டு. நம்ம பார்ப்போமா? ரைட். நீந்துவதற்கு அருவிக்கோட்டு வடிவத்தை கொண்டுள்ள விலங்கு. நீந்திரத்துக்கு அருவிக்கோட்டு வடிவத்தை கொண்டுள்ள விலங்கு பிசஸுக்குள்ள வரப்போது. பிசஸ் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பிசஸ் யாராக இருக்க போறாருன்னு சொன்னால் திலாப்பியாவாக இருக்க போகுது. முதலாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கு. திலாப்பியான்றது பொருத்தமான விடையாக இருக்கு. இதுல பறவையை பொறுத்தவரை, புறாவுக்கும் அருவிக்கோட்டு வடிவம் தான் இருக்கு. இதுக்கும் அருவிக்கோட்டு வடிவம் இருக்குது. ஆனால் நீந்துவதற்கு ஸ்பெசிபிக்கா கேட்டபடியால் திலாப்பியா என்ற விடையை கொடுத்தாச்சு. இந்த கார்பனீர் ஆக்சைட்டில் கார்பனின் வலுவளம். கார்பனீர் ஆக்சைட்டில கார்பன் வலுவளம். இதுல கார்பன் வலுவளவு ஆக்சிஜன் வலுவளம். ஆக்சிஜனை பொறுத்தவரையில ஒரு ஆக்சிஜன் ഇതിന്റെ വലുവളവ് நாங்கள் எக்ஸ் என்று சரியா? ഇതിന്റെ വലുവളവ് എക്സ് என்று വെപ്പം ഓക്സിജന്റെ വലുവളവ് എത്തിന് 2. ஆக்சிஜன் வலுவளவு 2. ரைட். கார்பன் 4ஆம் கூட்ட மூலகம். இப்ப வலுவளவு 4. ஆக்சிஜன் 6ஆம் கூட்ட மூலகம் வலுவளவு 2. இதை சுருக்கினோம் என்றால் E1 E2 இப்படித்தான் CO2 என்றது உருவாகி இருக்கும். எங்களுக்கு கார்பன் வலுவளவு இங்க எத்தின 4. 4ஆம் கூட்ட மூலகம் 4. வேலை செய்யும் வீதத்தை வலு என்று சொல்றாங்க. வேலை செய்யும் வீதம் வலு. வலுவினுடைய சாதாரண அலகு ஜூல் செகண்ட் -1. வலுவினுடைய சாதாரண அலகு ஜூல் செகண்ட் -1. வலுவினுடைய சர்வதேச அலகு வாட். வலுவினுடைய சர்வதேச அலகு வாட். அடுத்தது 4வது வினாவை பாருங்கள். பென்சீன். பென்சீன் என்றது ஒரு முனைவு தன்மை அற்ற சேதன சேர். முனைவுத்தன்மையற்ற சேதன சேர். இவரை பொறுத்தவரையில பென்சீனுடன் சேர்ந்து ஏகவின கலவையை தோற்றுவிக்கணும் என்று சொன்னால், பென்சீனோட ஆரை சேர்க்கணும் என்று சொன்னால் ஒரு முனைவுத்தன்மை இல்லாத ஒரு ஆளை சேர்க்கும். ஏனென்று சொன்னால் இவர் ஒரு முனைவுத்தன்மை அற்றவர். பென்சீன் என்றது ஒரு முனைவுத்தன்மை அற்ற பதார்த்தம். முனைவுத்தன்மை அற்ற பதார்த்தத்தோட முனைவுத்தன்மை இல்லாத ஒரு ஆளை சேர்த்தாதான் அங்க என்ன நடக்கும்? ஒரு ஏகவின கலவை ஒன்று உருவாகும். இதுல கார்பன் இரு சல்பைட் என்றது முனைவுத்தன்மை அற்ற. கார்பன் இரு சல்பைட் என்றது முனைவுத்தன்மை இல்லாத. ஆகவே 3வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். மதுசாரம் என்றது முனைவுத்தன்மை உள்ளது. நீர் என்றது சிறந்த முனைவுத்தன்மை உள்ள பதார்த்தம். அமோனியா என்றதும் சிறந்த முனைவுத்தன்மை உள்ள பதார்த்தம். கார்பன் இரு சல்பைட் என்றதுல CS2, அமோனியா என்றதுல NH3. ஹைட்ரசனுக்கும் இடையில பிணைப்பு இருக்கு. அடுத்து H2O. மதுசாரம் என்றதுல நாங்கள் வைதைலற்கோல் என்று எடுத்துக் கொள்வோம். C2H5OH. என்னவாக இருந்தாலும் OH கூட்டம் இருக்கும். பெரும்பாலும் முனைவுத்தன்மை உள்ளது. இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு சொல்லி தந்திருக்குது. முனைவுத்தன்மை உள்ளது நைதரசன், குளோரின், ஆக்சிஜன். இதோட ஐதரசன் பிணைப்புக்கு வார சேர்வைகள் பெரும்பாலும் முனைவுத்தன்மை உள்ள சேர்வைகளாக இருக்கும். பென்சீனை பொறுத்தவரையில C6H6 இங்க முனைவுத்தன்மை இல்லை, சமச்சீரான சேர்வு. ஆகவே 4வதுக்கு 3வது விடை பொருத்தமான விடையாக இருக்கு. தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க தயவு செய்து. அங்கியொன்றின் விஞ்ஞான ரீதியிலான பெயரிடலின் போது பின்பற்றக்கூடிய விதியாக கருதக்கூடியது. நாங்கள் விஞ்ஞான முறை பெயரீட்டை பொறுத்தவரையில் எப்படி எழுதுறாங்க? சாதி பெயர், இனப்பெயர் என்று தனித்தனி எழுதுறாங்க. என்ன சாதி பெயர், அதுக்கு பிறகு இனப்பெயர் என்று எழுதுறாங்க. சாதி பெயர் என்ற முதல் எழுத்து ஆங்கில பேரெழுத்தாக எழுதுறாங்க.
ஏனைய எழுத்துக்களை ஆங்கில சிற்றெழுத்துக்களாக எழுதுறாங்க. கையால எழுதிக்குள்ள எழுதி போட்டு அடிக்கோடிடுறாங்க. கையால் எழுதும் போது என்ன செய்யறாங்க, எழுதி போட்டு அடிக்கோடிடுகிறாங்க. ஆங்கிலத்திலே எழுதுறாங்க. பெரும்பாலும் ஆங்கிலத்திலே எழுதுறாங்க. இதுகள் நாங்கள் விஞ்ஞான முறை பேரிடு எழுதிக்குள்ள கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. விஞ்ஞான முறை பேரிடு எழுதிக்குள்ள கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அச்சு பிரதிகளாக எழுதும் போது என்ன செய்யறாங்க, அச்சு பிரதிகளாக இருக்கைக்குள்ள சரிஞ்செழுத்துக்கள் எழுதுறாங்க. டைப் பண்ணி வரைக்குள்ள சரிஞ்செழுத்துக்கள் எழுதுறாங்க. ஒரு விஞ்ஞான முறை பேரிட்டு. இப்ப சும்மா உதாரணத்துக்கு இப்ப ஒரு தென்னை மரம் என்று எடுத்தோம்னு சொன்னால், தென்னை மரத்தின் விஞ்ஞான முறை பேரிட என்ன, கோக்கஸ் நியூசிஃபேரா. கோக்கஸ் நியூசிஃபேரா. இதான் ஒரு விஞ்ஞான முறை குறியீடு என்னத்தின், தென்னை மரத்தின். அது நாங்கள் கையால் எழுதியர்கள் என்ன செய்யணும், தனித்தனியாக அடிக்கோடிட வேண்டும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான், இது மட்டும்தான் கேபிட்டலா இருக்கும். எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். முன்னுக்கு இருக்கிறது சாதி பேராயும் பின்னுக்கு இருக்கிறது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பேராயும் இருக்க போகுது. இதுல பின்பற்றக்கூடிய விதியாக கருதக்கூடியது என்று கேட்டுக்கிறது. பின்பற்ற விதியாக கருதக்கூடியது என்று கேட்டுக்கிறது. சாதி பேர் இனப்பேர் என சேர்த்தெழுதல் வேண்டும் என்றது பிழை. சேர்த்தெழுத கூட பிரிச்சு பிரிச்சு எழுதும். அடுத்தது சாதி பேர்னதும் இனப்பேர்னதும் முதல் எழுத்துக்கள் இல்லை. சாதி பேரின் முதல் எழுத்து மட்டும்தான் எங்களுக்கு ஆங்கில பேரெழுத்தா இருக்கும். அடுத்ததை கவனிங்க, கையெழுத்தில் எழுதும் போது தடித்த எழுத்துக்களில் எழுதல் வேண்டும் இல்லை. நார்மலா எழுதி போட்டு என்ன செய்யணும், தனித்தனியாக அடிக்கோடிடப்படுதல் வேண்டும். அப்ப மூன்றாம் படி சொன்னா 4 சரியா இருக்க வேண்டும் பார்ப்போம். அதை ஒரு கால் அச்சிடும் போது ஆங்கில சரிவெழுத்தாக அச்சிடல் வேண்டும். சரி, இடும்போது ஆங்கில சரிவெழுத்துல இருக்கணும். சரி, உலகத்திலேயும் தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தேவையானதை நோட் பண்ணுங்க. ஆறாவது வினா கவனிங்க. ஆறாவது வினா, ஆறாவது கேள்வி. பின்வருவனவற்றில் ஜோன் டோல்டனின் அணுக்கொள்கையின் முக்கிய எடுகோள்களில் ஒன்று அல்லாதது என்று கேட்டுக்கிறார். ஜோன் டோல்டனின் அணுக்கொள்கையின் முக்கிய எடுகோள்களில் ஒன்று அல்லாதது. இப்ப ஜோன் டோல்டன் அணுக்கொள்கையை பொறுத்தவரை ஒரு மூலகத்தின் அணுக்கள் அனைத்து மொத்த இயல்பை கொண்டவை என்பது சரி. ஒரு மூலகத்தினுடைய அணுக்கள் அனைத்து ஒற்றை இயல்பை கொண்டவை என்றது சரி. இரண்டாவது, அணுவானது நீரேற்றமும் மறையேற்றமும் கொண்ட துணிக்கைகளான ஆனது என்றது அவற்றை அணுக்கொள்கை அல்ல. அது பிழை. இரண்டாவது விடை பிழை. சடப்பொருள் அணுக்கள் எனப்படும் மிகச்சிறிய துணிக்கைகளால் ஆனது என்றும் அவர்தான் சொன்னது சரி. அணுக்களை ஆக்கவழிக்கவும் முடியாது சொன்னதும் அவர்தான். இதுல இரண்டாவது விடை பிழையான விடை. இரண்டாவது விடை பிழையான விடை. கயிற்றினாலான கலச்சுவரை கொண்ட அங்கி, கயிற்றினாலான கலச்சுவரை கொண்டது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் பங்கசுக்கள். கயிற்றினாலான கலச்சுவரை கொண்டாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் பங்கசுக்கள். பங்கஸ் என்று பாக்கீங்களா மதுவம். மதுவம் என்றது சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 50 கிராம் கல்சியம் கார்பனேட்டின் மொத்த அணுமூல்களின் எண்ணிக்கை. கல்சியம் கார்பனேட் CaCO3 ஒரு மூளை பொறுத்தவரையில CaCO3 ஒரு மூல் CaCO3 ஒரு மூல் கல்சியம் கார்பனேட்டில 3 மூல் ஆக்சிஜன் இருக்கும். ஒரு மூல் கல்சியம் கார்பனேட்டில 3 மூல் ஆக்சிஜன் இருக்கும். சரியா? ஒரு மூல் கல்சியம் கார்பனேட் எவ்வளவு? 3 மூல் ஆக்சிஜன் இருக்கும்.
இது ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப 50 கிராம் கல்சியம் கார்பனேட், இதுல உங்களுக்கு கவனிங்கப்ப, ஒரு மூல் கல்சியம் கார்பனேட்ல வந்து 3 மூல் ஆக்சிஜன் இருக்கும், ஒரு மூல் கார்பன் இருக்கும், ஒரு மூல் கல்சியம் இருக்கும். மொத்தம் 5 அணுமூல்கள் இருக்கு. 5 அணுமூல்கள் இருக்கு. இப்ப 50 கிராம் கல்சியம் கார்பனேட் கேட்கல, இதுல உங்களுக்கு தந்திருக்குது 100 கிராம் மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 தந்திருக்கு. அதாவது ஒரு மூல் கல்சியம் கார்பனேட் திணிப்பு 100 கிராம் தந்திருக்கு. அப்ப ഇതിന്റെ அரைவாசி வந்து 50 கிராம். இது 50 கிராம் என்று சொன்னால் இது என்னவாக போகுது? இது அரை மூலாக போகுது. அவகாதரோவினுடைய கன்செப்ட், அவகாதரோட கன்செப்ட் தான் நீங்கள் இங்க பார்க்கணும். அவகாதரோட கன்செப்ட் என்றது என்ன? ஒரு மூல் பதார்த்தம், ஒரு மூல் பதார்த்தம் என்றது 6.022 தர 1023 மூலக்கூறு. ஒரு மூல் என்றது 6.022 தர 1023 மூலக்கூறு அல்லது அணு என்று சொன்னால் அணு. 100 கிராம் ஒரு ஒரு சேர்வேண்ட சாரண திணிவுக்கு சமனான திணிவை அளந்தெடுத்தால் அதுல இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 தர 1023. அரை மூல் 50 கிராம் அரை மூல். ஒரு மூல்ல 5 அணுக்கள், மொத்தமா 5 அணுக்கள் இருக்கும் என்று சொன்னால் 5 அணுமூல் இருக்கும் என்று சொன்னால் அரை மூல்ல எவ்வளவு இருக்க போகுது? 2.5 அணுமூல் இருக்க, 2.5 அணுமூல்கள் இருக்க போகுது. 9வது கேள்வியை பாருங்க. லிதியம், பெரிலியம், போரன், காபன் ஆகிய மூலங்களில் முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும் ஒழுங்கு. லிதியத்தை பொறுத்தல முதலாம் கூட்டம், ஹைட்ரஜன், ஹீலியம், லிதியம், பெரிலியம் 2ஆம் கூட்டம், போரன் 3ஆம் கூட்டம், காபன் 4ஆம் கூட்டம். ஐயோ, முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம். எங்களுக்கு அயனாக்கல் சக்தி வரை எப்படி வாரன்னு சொன்னால் முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டத்துக்கு போய் 3ஆம் கூட்டத்துக்கு இறங்கி திருப்பி 4ஆம் கூட்டத்துக்கு கூடி 5ஆம் கூட்டம் 6ஆம் கூட்டம் 5ஆம் கூட்டம் வந்து திருப்பி 6ஆம் கூட்டத்துக்கு இறங்கி திருப்பி 7ஆம் கூட்டம் 8ஆம் கூட்டம் வந்து போகும். இப்படித்தான் வாரம். முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், திருப்பி 6ஆம் கூட்டத்துக்கு ஒருக்கா இறங்கித்தான் அதாவது 7ஆம் கூட்டத்துக்கு கூடும். லிதியத்தை பொறுத்தவரை லிதியம் அதிகரிக்கும் ஒழுங்கு கேட்டது. ஆகிய முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கிற ஒழுங்கு. லிதியம் சரி, முதலாம் கூட்டம் என்ன? லிதியம், பெரிலியம், போரன். அப்ப லிதியம், பெரிலியம், போரன் 2ஆம் கூட்டத்தை விட 3ஆம் கூட்டத்துக்கு அயனாக்கல் சக்தி குறைவா இருக்க போகுது. பெரிலியம், போரன், அடுத்தது காபன். பெரிலியம் இல்ல போரன், சரி மாறி எழுதுறேன். லிதியம், போரன், பெரிலியம். லிதியம், போரன் 3ஆம் கூட்டம், அடுத்தது 2ஆம் கூட்டம், அடுத்தது 4ஆம் கூட்டம். முதலாம் கூட்டம், அடுத்தது 3ஆம் கூட்டம், அடுத்தது 2ஆம் கூட்டம், அடுத்தது 4ஆம் கூட்டம். அப்படிதான் இருக்கும். லிதியம், போரன், பெரிலியம், காபன் என்று இருக்கும். இது அயனாக்கல் சக்தி பற்றன் கவனிச்சு கொள்வோம். அயனாக்கல் சக்தி வரைவினுடைய பற்றன் வந்து ஞாபகமா இருக்கும். இன்னொரு ஃபைனல் எக்ஸாம்லயும் 2 கேட்டு மின்னழுத்தன்மை என்ற போக்கு, அயனாக்கல் சக்தி வரைவினுடைய போக்கு ரெண்டும் கேட்கப்பட்டது. ரெண்டுமே கேட்கப்பட்டது இந்த முறையான எக்ஸாம் பேப்பர். நிலைத்தன்மையும் கேட்கப்பட்டது, அயனாக்கல் சக்தியும் கேட்கப்பட்டது. 3ஆம் பாடம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி பல தடவைகள் சொல்லியார். 3ஆம் பாடம் என்றது முக்கியம் என்ற சொல்லி பல தடவைகள் சொல்லியார். அயனாக்கல் சக்தியின் போக்க கவனிக்கணும். லிதியம், பெரிலியம், போரன், காபன், நைதரசன், ஆக்சிஜன். முதலாம் கூட்டத்தை விட 3ஆம் கூட்டத்துக்கு கூட, அதுக்கு பிறகுதான் 2ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 5ஆம்.
சரி, எப்படித்தான் வரப்போது இந்த போ. பொதுவாக என்று கதை கேட்கலாம். நாங்கள் என்ன கதைக்கிறோம்? நாங்கள் ஆவர்த்தனத்தின்படி அதிகரித்துக் கொண்டு செல்லும். அது பொதுவாக அதிகரித்து கொண்டு செல்லும். ஆனா பொதுவாக அதிகரிக்கும்னு சொன்னா விளங்குமா? இந்த விஷயம் விளங்கும். அப்புறம் ஃபைனல் பேப்பர்லையும் வந்து உங்களுக்கு அது ஒரு கேள்வி. ரெண்டும் வச்சு கேள்வி. ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்தவரையில இதுதான் பேப்பர். ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்தவரையில ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் பாருங்க, மின்னியத்தன்மை வரைவும் அயனாக்கட் சக்தி வரைவும் ரெண்டுமே கேட்டிருக்கு. எத்தனையாம் கூட்டம்? முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம், மூன்றாம் கூட்டம், நாலாம் கூட்டம், அஞ்சாம் கூட்டம், ஆறாம் கூட்டம், ஏழாம் கூட்டம். முதல் 7 கூட்டங்களுக்கும் கேட்டிருந்தது. முதல் 7 கூட்டங்களுக்கும் இது கேட்கப்பட்டிருந்தது. இது உங்களுக்கு புத்தகம் அவங்க உங்களுக்கு நீங்கள் எத்தனை இடத்துல கிளாஸுக்கு போனாலும் கடைசியாக புத்தகம் நீங்கள் வாசிச்சு கிளியர் இல்லாட்டி ஒரு பிரியோசனம். எத்தனையோ நான் பல தடவைகள் சொல்லி புத்தகம் மிக முக்கியம். புத்தகம் கட்டாயம் வாசிச்சிருக்கும். ஒரு தடவையேனும் புத்தகம் வந்து ரெஃபர் பண்ணி இருக்கும். புத்தகத்தை தாண்டி ஒரு விஷயம் பெற போகுது. அடுத்து அப்ளிகேஷன் சரி. புத்தகம் முக்கியம். அடுத்தது பிசிக்ஸ் என்று சொன்னா பிசிக்ஸ் அப்ளை பண்ண தெரியணும், பிரயோகிக்க தெரியும். வந்து சரியா பிரயோகிக்க தெரிய வேண்டும். இது வந்து இந்த வினாத்தாள் இது வந்து நான் போட்டுவிட்டேன். நான் இந்த கேள்வி போட்டுவிட்டேன். ஐயாமுட்டன் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல போட்டு விட்டேன். அகில இலங்கை ரீதியா நடக்கிற எக்ஸாம் பேப்பர். அகில இலங்கை ரீதியா நடக்கிற அதுல எப்படி ஒரு கேள்வி ஒன்று போட்டு விட்டேன். சார், இந்த பேப்பர் பெரும்பாலான வினாக்கள் நான் கெஸ் பண்ணின விஷயங்கள் புதர்க்கமா போட்ட கேள்விகள் எல்லா கேள்விகளும் பெரும்பாலும் ஃபைனல் பேப்பர்ல வந்திருந்தது. அயனாக்கட் சக்தி வரைவு, மின்னெதிர்த்தன்மை வரைவு கவனிச்சு கொள்ளு. கவனிச்சு கொள். படி. அடுத்த 10வது கேள்வி. 10வது கேள்விய கவனி. ஜாய்வற்ற மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள 2m என்னும் துணிவுடைய பொருள் மீது அதுக்கும் படத்தை கீறும். சில விஷயங்கள் கீறி படத்தை கீறினோம் என்று சொன்னால் 2m துணிவுடைய பொருள் மீது பின்கீழ் 2 என்னும் விசை பிரயோகிக்கப்படும் போது ஏனும் ஆறுமுடுகளுடன் இயங்குகின்றது. ஆறுமுடுகள் இந்த சந்தர்ப்பத்தில் ஆறுமுடுகள் முதலாவது துணிவிற்கு வழங்கப்படும் விசையின் 2 மடங்கு விசை அதே துணிவு மீது பிரயோகிக்கப்படும் போது முதலாவது துணிவுக்கு துணிவு மாற்றம் இல்லை. துணிவு 2m தான். ஆறுமுடுகள் 8 தெரியாது. 2 மடங்கு விசை கொடுக்கப்படுது. 2 மடங்குனால் 2 தர எப்பின்கீழ் 2 அப்படி வெட்டப்பட்டால் எஃப் என்ற விசை கொடுக்கப்பட போகுது. புதிய ஆறுமுடுகள் என்னன்னு கேட்டுக்கிறார். புதிய ஆறுமுடுகளை யாது என்று கேட்டுக்கிறார். முதலாவது சமன்பாட்டின்படி எஃப் சமன் எம் என்றது எப்பின்கீழ் 2 சமன் 2m தரை. இந்த 2 அங்க குறுக்க பறிக்கணும் சொன்னால் எஃப் சமன் 4m என்று வரப்போம். 2வது சமன்பாட்டின்படி எஃப் சமன் 2m(a1) என்று வரப்போம். 2 இடம் எஃப் இருக்கு. எஃப்ஐயும் சமப்படுத்தினோம் என்று சொன்னால் 4ma சமன் 2m(a1). இதுல எம்மும் பெற்றப்படும் 2 a2. a1 வந்து என்ன வரப்போகுது? 2a என்று வரப்போகுது. 2a என்று வரப்போகுது.
சாதாரண கேள்வி. ஐடியா அவ்வளவு. ஐடியா அவ்வளவு. A1 வந்து 2A என்று வரப்போகுது. A1 is equal to 2A என்று வரப்போகுது. கேள்வியை ஆழமா வாசிச்சீங்கன்னா சரி, ஒரு கேள்வியையும் இலகுவாக கொஞ்சம் ஆழமா வாசிச்சீங்கன்னா ஃபைனல் பேப்பர்ல உங்கள்ட எதிர்பார்க்கிறாங்க. இந்த முறையெல்லாம் ஓஎல் பேப்பர் வந்து பெரும் சுருக்கல் மற்ற இந்த எங்கண்ட சயின்ஸ் சுருக்கல்கள் பெரும்பாலும் தசத்தின சுருக்கல் எக்கச்சக்கமான சுருக்கல், அதிகளவான சுருக்கல்கள் கேட்கப்பட்டிருந்தது. பெரும்பாலான 90% சுருக்கல்கள் எல்லாம் தசத்தில சுருக்கம், தசமதானத்துல சுருக்கம். மற்சில கூட அப்படி வாங்க கடுமையான தசமதானங்களை பயன்படுத்துற சுருக்கல் வந்து மற்சில கூட வாரில வேணும்னா மடக்கி அட்டவணையை பயன்படுத்துறதுக்கு வரலாம். மற்றபடி முழு எண் செய்கைகள்லாம் கூடுதலாக வாரும். இங்க வந்து தசமதானம்னா பிச்சு மேஞ்சி வடி இருக்கு. பதினோராவது கல்வியை பாருங்க. இலைகளில் சமாந்தர நிறமைப்பை கொண்டது, இலைகளில் சமாந்தர நிறமைப்பை கொண்டது நெட்டாகும் ஒரு வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரம். மாதவிடாய் வட்டத்தின் 14ஆம் நாளில் சூழ்கொள்ளலை தூண்டுவது ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் தான் என்ன செய்யப்போது? சூழ்கொள்ளலை தூண்டும். அடுத்தது பாருங்கள். நொதியங்கள் உயர் சிறப்பியல்பு கொண்டது. நொதியங்கள் உயர் சிறப்பியல்பு கொண்டது. உயர் சிறப்பியல்பு கொண்டது சரி. என்ன நொதியங்கள்? ஒரு ஊக்கி, உயர் ரசாயன தாக்கத்தின் ஊக்கி, புரதத்தாலே ஆனது. நொதியங்கள் என்றது புரதத்தால் ஆனது, இரு ரசாயன தாக்கங்களுக்கு ஊக்கியாக தொழிற்படக்கூடியது. நொதியத்தின் புரத கட்டமைப்பு ஒரு குறிப்பிட்ட தாக்குடன் மட்டும் பொருந்தும் வடிவம் கொண்டது. சரி. நொதியங்கள் புரத கட்டமைப்பு தான். நொதியம் என்றது புரதம் ஒரு குறிப்பிட்ட தாக்குடன் மட்டுமே பொருந்தும் வடிவம் கொண்டது. சரி. இரண்டாவது கூற்று சரியா? இரண்டாவது சரி. ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் அகக்காரணி வந்து அகக்காரணி பச்சை. அகக்காரணி பச்சை. பின்வரும் சேர்களில் அட்டக அமைப்பை விட குறைந்த இலத்திரன் மைய அணுவை கொண்டது என்று கேட்டுக்கிறாங்க. இப்ப நீரை பொறுத்தவரை நீர்ல வந்து மையான ஆக்சிஜன்ல வந்து 8 இலத்திரன்கள் இருக்கு. ECl5 பொறுத்தவரையில ECl5 அட்டக அமைப்பை விஞ்சிய சேர். அட்டக அமைப்பை விஞ்சிய சேர். நான் ஃபுல்லா கீரையில சும்மா சொல்றேன். இதுல ஒன்று வந்து 2 இலத்திரன், ஒரு கோடு 2 இலத்திரன், கொஞ்சம் மொத்தம் 10 இலத்திரன் வரும். BCl3 பொறுத்தவரையில CL என்று செய்யற போது மொத்தம் 6 இலத்திரன் தான் வரும். CCl4 பொறுத்தவரை சுத்தி வர ஒவ்வொரு குளோரின் 8 வந்துடும். மூன்றாவது என்னது? அட்டக அமைப்பை விட குறைவான இலத்திரனை கொண்டது மூன்றாவது BCl3, AlCl3, BCl3, BeCl2, பெரிலியம் குளோரைட். இதுகள் எல்லாம் வந்து அட்டக அமைப்பை விட குறைவான இலத்திரன்கள் மைய அணுவில் இருக்கு. ஆணின பெருக்க தொகுதியில் விந்தணுவை உருவாக்குற இடமும் தற்காலிகமாக சேமிக்கிற இடம். உருவாக்குற இடம் வந்து விதைகள், தற்காலிகமாக சேமிக்கிற இடம் வந்து விதை மேற்றணி. விதை மேற்றணி. விதை மேற்றணி.
அடுத்த பாருங்க, சர்வசமமான இரண்டு கயிறுகளில் தொங்க விடப்பட்டுள்ள சீரான வலையொன்றின் மீது பொருளுடன் மொத்த துணிவு 60 கிலோகிராம் கொண்ட ஒருவர் வேலை செய்கிறார். வலை 20 கிலோகிராம் துணிவு கொண்ட வலையின் துணிவு 20 கிலோகிராம் உள்ள ஏற்கும் பியிற்கும் இடையே பாதுகாப்பாக செல்லக்கூடியதாக உள்ளதெனின் ஒவ்வொரு கயிறிலும் தாக்கும் இழிவு விசை கேட்டு கிடக்கு. இந்த இது ஒரு சீரான வலை என்று வந்திருக்கு. சீரான வலை என்று சொன்னால் അതിന്റെ மைய பகுதியில் അതിന്റെ நிறைதான். சீரான கோலண்டைகள் അതിന്റെ மைய பகுதியில் അതിന്റെ நிறை தாக்க போது 200 நியூட்டன். இவரை பொறுத்தவரை இவர் இங்கே ஏயிலிருந்து பி வரைக்கும் நடந்து தெரியக்கூடிய ஒரு ஆள். தெரியும், கயிற்றின் இழிவிசை, கயிற்றுல தொழிற்படுற இழிவிசை எப்ப உயர்வா இருக்கும் என்று சொன்னால் இவர் இந்த ஜெயிலிருந்து வலிக்கிட்டு வாராருன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கேக்குள்ளதான் இந்த கயிற்றின் இழிவிசை உயர்வா இருக்கும். என்ன அப்ப அந்த இந்த இடத்துல ஆள் நிக்கேக்குள்ள இந்த கயிறு எவ்வளவு தாக்கு பிடிக்கும். இந்த கேள்வியை வடிவா வாசிச்சாதான் கேள்விக்கு விடைக்கு போகலாம், இல்லாட்டி கொண்டும் செய்யலாம். இல்லாட்டி இந்த பழைய கேள்வி மாதிரி இதுல 200 நியூட்டன், இவர் 60 கிலோகிராம் 600 நியூட்டன், அப்ப இதுல 400 இதுல 400 வாரி இவர் நடந்து தெரிகிறார். ஏக்கும் பிக்கும் இடையில பாதுகாப்பா செல்லக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கயிறிலும் தாக்கும் இழிவு விசை. இவர் இங்க நிக்கிறவர் இங்க வந்தார் என்று சொன்னால், அல்லது இதுல நிக்கிறவர் இங்க வந்தார் என்று சொன்னார், ரெண்டு கயித்தாலே மேக்சிமம் எவ்வளவு தாங்க இயலும் என்றால் இந்த அர்த்தம். நாங்கள் இப்ப இதுல நிக்கிறவர் இங்க நிக்கிறார் என்று வச்சுக்கொண்டுதான் பார்க்க வேண்டி இருக்கும். இதுல நிக்கிறவர் இங்க இருந்து வலிக்கிட்டு இங்க வந்துட்டார். வந்தால் இப்ப இந்த கயிறுல இழுவ கூட போகும். இழுவ கூடு என்று சொன்னால் என்ன நடக்க போகுது? இப்ப இவர் இந்த இடத்துல நிக்கிறதால 600 நியூட்டன் விசை இங்க கீழே தாக்க போகும். மேல கயிற்றுண்ட இழுவிசை இருக்க போகுது. இந்த இடத்தை நாங்கள் சுழலிடமா எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு சீரான கோலண்டைகள் எவ்வளவு தூரம் எக்ஸ் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் எக்ஸ். தெரியும், இந்த கோளை பற்றி அவன் இந்த விஷயம் நான் அப்படி கீறேன். இந்த இதான் சுழலிடம் இருக்க போகுது. இந்த இடத்துல 200 நியூட்டன் விசை தொழிற்பட போகுது. கீழே இந்த இடத்துல 600 நியூட்டன் விசை தொழிற்பட போகுது. மேல் நோக்கின திசையில ஒரு இழுவிசை இருக்க போகுது. இந்த தூரம் எக்ஸ், இந்த தூரம் எக்ஸ். இந்த ரெண்டு விசை காரணமாக இந்த பக்கம் ஒரு வலஞ்சுழி திருப்பம் பெற போது, இந்த விசை காரணமாக ஒரு இடஞ்சுழி திருப்பம் பெற. நாங்கள் இப்ப கோளின் சமநிலை, கோளின் சமநிலைக்கு எடுத்தோம் என்று சொன்னால் வலஞ்சுழி திருப்பம் சமன் இடஞ்சுழி திருப்பம். வலஞ்சுழி திருப்பத்தை பொறுத்தல இதைத்தான் நாங்கள் சுழலிடமா வைத்திருக்க போறோம். சுழலிடமா எடுத்தோம் என்று சொன்னால் எப்படி போகுது? 200 தர எக்ஸ் ஆக 200 தர எக்ஸ் ஆக உங்களால் என்ன வர போதா? 200 2x தர 600, 600 தர 2x சமன் என்னத்துக்கு சமனா இருக்க போது? வளவும் t தர 2xக்கு சமனா இருக்கும். t தர 2xக்கு சமனா இருக்க போகுது. இங்க எவ்வளவு தூரத்துக்கு சமனா இருக்கும்? இந்த இழுவி இந்த கயிறு தான் இப்ப இவரை தாங்கி வச்சிருக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 200 இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, எல்லா இடம் எக்ஸ் வெட்டப்பட்டு இதுல 200 இதுல 600 தர 2 அப்ப 1200 மொத்தம் 1400, 1400 சமன் 2t. ஆகவே டி வந்து எவ்வளவு வரப்போகுது? டி வந்து 700 நியூட்டன் வர. ஒரு கயிறால ரெண்டு கயிறாலையும் எவ்வளவு தாங்கலாம்? 700 நியூட்டன் தாங்கலாம். அவ இங்க நிக்கிறாருன்னு இந்த இடத்துல நிக்கிறாருன்னு சொன்னால் இந்த கயிறு 700 நியூட்டன் விசையை கொடுத்து இவரை தாங்கி வச்சிருக்கு. இந்த இடத்துல நிக்கிறாருன்னு சொன்னால் 700 நியூட்டன். அதைத்தான் சொல்றது இழிவு விசை என்று. அதைத்தான் நீங்க கவனிக்கும். ஒவ்வொரு கயிறிலும் தாக்கும் இழிவு விசை 700 நியூட்டன் என்று வரும். அடுத்தது நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்பட்ட கல்லொன்று 45 மீட்டர் உயரத்திற்கு சென்று மீண்டும் கீழே வருகின்றது. கல் எறியப்பட்ட ஆரம்ப வேகம் கேட்டுக்கிறது. நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட கல் 45 மீட்டர் உயரத்திற்கு சென்று மீண்டும் கீழே வருகின்றது.
எறிஞ்ச வேகம் தெரியும். எல்லொண்ட எறியினம் பொறுத்த வேகத்துல மீட்டர் செகண்ட் மைனஸ் எவ்வளவு தூரம் போகுது? 45 மீட்டர் தூரம் போகுது. v வர்க்கம் சமன் 2gh என்றதான் சமன்பாடு. v வர்க்கம் சமன் 2gh. v வர்க்கம் சமன் 2gh. இந்த சமன்பாடு என்னண்டு வந்தது? பொருள் கீழே இருந்து மேல போய்க்குள்ள இயக்க சக்தியோட போகும்போது அரைஎம்பி வர்க்கம். இயக்க சக்தி என்னவாக மாறப்போது? அழுத்த சக்தியாக மாறப்போகுது. இந்த எம்மும் எம்மும் வெட்டப்பட்டால் v வர்க்கம் அப்படி வரும் 2gh என்று வரும். v வர்க்கம் சமன் 2gh என்று வரும். நீங்க v ஆரம்பத்துல எங்களுக்கு வேகம் தெரியாது, வேகம் எவ்வளவு போனாலும் தெரியாது. அப்ப 2 தர v பார் முடுகல் 10, உயரம் 45 மீட்டர் போகுது. 450 2ஆல வரைக்கும் 900. v வர்க்கம் 900 சொன்னால் v எவ்வளவு வரப்போது? 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 30 மீட்டர் செகண்ட் மைனஸ். அடுத்த ஒரு கொள்கை சிக்கல். என்ன கொள்கை சிக்கல் காட்டுகிறோம். சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல், பொதி செய்தல், கடத்தல், விநியோகித்தல் போன்ற செயற்பாடுகள்ல ஈடுபடுறதான் என்னது? இந்த கொள்கை சிக்கல். சுரத்தல், பொதி செய்தல், கடத்தல், விநியோகித்தல் போன்ற செயற்பாடுகள்ல ஈடுபடுறதான யாரு? இந்த கொள்கை சிக்கல். சரியோ? முதலாவது விடை பொருத்தமான விடையா இருக்கு. இடது பாருங்க, உருவில் காட்டியவாறு ஜூப் குழாயில் நீர் நிரப்பப்பட்டு அதன் இடது பக்கத்தில் 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தியுடைய 10 சென்டிமீட்டர் எண்ணெய் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு விடப்பட்டது. திரவங்கள் சமநிலை அடைந்த பின்னர் வலது புயத்தில் நிற்கும் நீர் நிரலின் உயரம் யாது என்று கேட்டுக்கிறார். இங்க எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி நிற்கும் என்று கேட்டுக்கிறார். இதுல எங்களுக்கு தெரியும், ஒரே கிடைமட்டத்துல திரவ அமுக்கம் சமம். இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்கோ அதே அமுக்கம் தான் அங்க இருக்க போது இந்த இடத்துல இருக்க போது. இந்த இடத்துல இருக்க அமுக்கத்தை PA என்று வைப்போம், இந்த இடத்துல இருக்க அமுக்கத்தை P என்று வைப்போம். ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன் PA சமன் PB. ரைட். இந்த இடத்துல இருக்க அமுக்கத்தை பொறுத்து ரெண்டு வரப்போது HρG என்று வரப்போம். HρG என்ற H oil எல்லாமே oil வாரண்டு. இந்த இடத்துல HρG தான், அது ஒட்டர அளவு நீராள வரும். உயிர் பார்முடைய சமனா இருக்கக்கூடிய வெட்டுப்பாடு. எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி நிக்குது? 10 சென்டிமீட்டருக்கு எண்ணெய் நிக்குது. எவ்வளவு எண்ணெய்? 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தி. நீர் நிரலின் உயரம் எவ்வளவு தெரியாது, ஆனா அடர்த்தி தெரியும். அடர்த்தி தெரியும் 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். இது வெட்டப்படும், இது வெட்டப்படும். 1 2 3 சைவர் வெட்டப்படும். இதுல 1 2 3 சைவர் வெட்டப்படும். வெட்டப்பட்டால் W எவ்வளவு வரப்போகுது? 9 சென்டிமீட்டர் என்று வரும். W எவ்வளவு வரப்போகுது? 9 சென்டிமீட்டர் என்று வரும். ரைட். 9 சென்டிமீட்டர் என்று வரும். வெள்ளிகள் அதிகமா செய்து பழப்போம். பகுதி 1 வினாக்கள் அதிக அளவில் செய்து பழகும். இளவான கேள்வி செய்துங்கள் என்று சொன்னாதான் உங்களுக்கு பகுதி 1 ஸ்கோர் பண்ணினாத்தான் எவ்வளவுதோ இளவான பகுதிக்கு நீங்கள் பகுதி 1 செய்யறீங்களோ பலத்துக்கு உங்களுக்கு ஸ்கோர் பண்ண இயலும்.
ரைட். அடுத்த பாருங்க, வன்கூட்டு தசைக்கும் வன்கூட்டு தசை இதய தசைக்கும் இடையான கட்டமைப்பு ரீதியான வேறுபாடு. கட்டமைப்பு வேறுபாடு, ஸ்ட்ரக்சரல். இலைமணி காணப்படும், இலைமணி இல்லை வரி, இல்லை வரி காணப்படும், கிளையற்றது, கிளை கொண்டது. பண்குட்ட தசைக்களை பொறுத்தவரை கிளையற்றது, ஆனால் இதய தசைக்கு கிளை கொண்டது. 21 21க்கு மூன்றாவது விடை. பாருங்கள், ஒளித்தோப்பு செயல்முறையின் முக்கியத்துவம் அல்லாது, ஒளித்தோப்பு செயல்முறையின் முக்கியத்துவம் அல்லாது சூழலில் கார்பன் ஆக்சைடின் அளவை அதிகரித்து ஆக்சிஜன் அளவை குறைக்கின்றது. மாறி வந்திருக்கணும், மாறி வந்திருக்கும். கார்பன் ஆக்சைடின் அளவை குறைத்து ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறது வந்திருக்கணும். அப்ப முதலாவது கூற்று பிழையான கூற்று. 23வது வினா, சமைக்கும் போது காய்கறிகள் நறுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. எண்ணத்துக்காண்டி மேற்பரப்பை அதிகரிப்பதன் மூலம் தாக்கவத்தை கூற்று. மேற்பரப்பு அதிகரிச்சு தாக்கவத்தை என்ன செய்யறது? அதிகரிக்கிறதான் காரணம். பாருங்க, 10 கிராம் டெசிமீட்டர் -3 சோடியம் ஹைட்ராக்சைடுடன் 18.25 கிராம் டெசிமீட்டர் -3 எச்சியலும் சேர்த்து பெறப்படும் கலவையில் சோடியம் ஹைட்ராக்சைடின் மூல் பின்னம் உண்மையா கலந்த உடனே என்று பார்க்கும். என்ன கலந்த உடனே தான் இது சாத்தியம், இல்லாட்டி இப்படி ஒரு கலவை இருக்காது, ஒரு கலவையா இருக்காது, மாறி. இது கொஞ்சம் டஃப்பான கேள்விதான். டஃப் பண்ணதுன்னா கொஞ்சம் வேலைப்பாடு கூட. என்ன வேலைப்பாடு கூட? 1 டெசிமீட்டர் கனம் NaOH என்றது 10 கிராம். இதுண்ட மூல எண்ணிக்கை காணணும். நாங்க மூல எண்ணிக்கை காணணும் என்று சொன்னால் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு வந்து 10 கிராம். சோடியம் ஹைட்ராக்சைடுனா மூலர் திணிவு பார்க்கணும். சோடியம் 23, ஆக்சிஜன் 16, ஐதரசன் 1. அப்ப மொத்தம் 40 வரப்போம். 40 வந்தால் 4ல் 1 சோடியம் ஹைட்ராக்சைடு மூல் 4ல் 1. HCl பொறுத்தவரை HCl வந்து ஐதரசன் 1, குளோரின் 35.5, அப்ப 36.5, 36.5. எவ்வளவு தந்திருக்கு? 18.25. 18 அரைவாசி தரப்பட்டிருக்கு, அரைவாசி தரப்பட்டிருக்கு. அப்ப HCl வந்து அரை. சோடியம் ஹைட்ராக்சைடின் மூல் பின்னம் கேட்டு கிடக்கும். கேட்கப்பட்டது மேலே இருக்கணும் மூல் எண்ணிக்கை, மொத்த மூல் எண்ணிக்கை கீழே இருக்க வேண்டும். 4ல் 1 கீழ் 4ல் 1 கீழ் இங்க மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னால் 2 4 2 2 4ல் 3 2 வரப்போம். இதுலயும் ஒரு 4, இதுலயும் ஒரு 4 வெட்டப்பட்டால் 3ல் 1 2 வரும். 3ல் 1 2 வரும். அது 25வது வினா பாருங்க. 25வது வினா, ஒளியியல் மையத்திலிருந்து ஒவ்வொன்றும் 15 பிரிவுகளை கொண்ட இடைவெளிகளில் F' ஆகிய குவிய தூரங்களை கொண்ட குவிவு வில்லை ஒன்றின் முன்னால் ஒரு ஓபி வைக்கப்பட்டுள்ளது. வில்லையினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களின்
இயல்புகள் தொடர்பான பின்வரும் கூற்று. இது இதுல பிரிவு 1, 2, 3 இவற்ற பிம்பத்தின் இயல்பு, அதாவது எஃப்க்கும் 2Fக்கும் இடையில இந்த பிம்பம் பெறப்போறது. அதான் இந்த எஃப்க்கும் 2Fக்கும் இடையில வரைக்கும் எங்களுக்கு பிம்பம் இங்கால வரப்போம். சமாந்திர கதிர் மையத்துக்களால செல்லும், ஒளியியல் மையத்துக்களால போற கதிர் ஒளியியல் மையத்தினூடாக செல்லும். தலைமையத்துக்கு சமாந்தரமாக அனுப்பினீங்கள் என்று சொன்னால் ஒளிக்கதிர என்ன செய்யும்? குவியத்தினூடாக. இதே மாதிரி ஒளியியல் மையத்துக்குள்ளால ஒரு ஒளிக்கதிரை அனுப்பினீங்கன்னு சொன்னா ஒளியியல் மையத்துக்குள்ளால இந்த ரெண்டு கதிர்களும் சந்திக்கிற இடத்துல என்ன போது பிம்பம் தோற்றம். தலைகீழான பிம்பம் ஒன்று உருவாகும். தலைகீழான மெய்பிம்பம் ஒன்று உருவாகும். தலைகீழான மெய்பிம்பம் ஒன்று உருவாகும். மூன்றாவது விடை பொருத்தமான விடையா இருக்கு. போதும், மிச்சத்தை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். மிச்சமங்கள 15 வினாக்கள் இருக்குது. அடுத்த வகுப்பில அந்த 15 வினாக்களையும் பார்ப்போம்.